வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு நல்ல நாள், உங்களுக்கே தெரியும். ஏன் இன்றைக்கு நல்ல நாள் என்று சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு வந்து எங்களோட பட்ஜெட் ஆரம்பிக்கிற நாள். ஸோ இன்றைக்கு வந்து எத்தனை மணிக்கு எங்களோட பட்ஜெட் ஸ்பீச் செய்ய போகிறார் எங்களோட ஜனாதிபதி என்றால், எத்தனை மணிக்கு செய்ய போகிறார்? 1:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. 1:30லேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 4 மணி வரைக்கும் ஜனாதிபதியினுடைய இது வந்து பட்ஜெட்டினுடைய முதலாவது வாசிப்பு என்று சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் ரீடிங் 1 மணியிலிருந்து 4, 4:30, 5 மணி வரைக்கும் போகும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கு விடிய 9:30க்கே வந்திருக்கிறேன். அதாவது எக்ஸாமுக்கு வந்து அந்த டைம் ஓடிடக்கூடாது தானே, அதால் இன்றைக்கு வெள்ளனவே நான் வந்திருக்கிறேன். இப்போ டைம் வந்து 10 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் விடிய 9 மணிக்கே வந்துட்டேன். 10:15 இப்போ 10:05 டைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பட்ஜெட்டில் யார் யாருக்கு என்ன ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி சகல புத்தகம். இது வந்து நாங்கள் ஜனாதிபதியினுடைய உரைக்கு முன்னம் நாங்கள் இதுகளை வெளியால் விடையில்லாது விடுறது சரியில்லை. அது அந்த முன்பக்கத்தை மட்டும் காட்டுறேன். 2026ஆம் ஆண்டு கூறிய இந்த வரவு செலவு திட்டங்களில் இருக்கிற என்னென்ன தொடர்பாக இவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஸ்பீச் என்ன என்பது தொடர்பாக, குட் மார்னிங், ஸ்பீச் என்னென்ன தொடர்பாக இதில் எல்லாமே இருக்கிறது. நான் அது சம்மந்தமாக கதைக்கக்கூடாது. என்றால் ஜனாதிபதி வந்தால் மட்டும்தான், வந்து ஸ்பீச் கதைச்சா பிறகு தான் நான் அதில் சொல்லலாம். ஆகவே மட்டையை மட்டும் காட்டுறேன். சகல புத்தகம் இவ்வளோ புத்தகத்தையும் நாங்கள் உடனே எடுத்து வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனக்கு. இவ்வளோத்தையும் வாசித்து உங்களுக்கு தெரியும், இந்த புத்தகத்தை தான் நெடுக உங்களுக்கு குளறேன் நான் இவங்களோட ப்ரொஜெக்ட் சம்மந்தமானது. ஸோ அதை இப்போ நான் ஸ்டடி பண்ண போகிறேன். இதை ஸ்டடி பண்ணித்தான் நான் உங்களுக்கு இனிமேல் விளங்கப்படுத்தணும். இந்த பட்ஜெட்டில் என்ன எங்களுக்கு நட்டம், என்ன லாபம் என்று உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். இதுதான் ஜனாதிபதியினுடைய இன்றைய பாராளுமன்ற உரை. இதுவாக தான் இருக்க போகுது. அவருடைய பட்ஜெட் ஸ்பீச் வந்து இது சிங்களத்தில் இருக்கிறபடியே எனக்கு பிரயோசனம் இல்லை. தமிழில் இருக்கிறது. வரவு செலவு திட்ட மதிப்பீடு வரைவு டிராஃப்ட் இருக்கிறது. இது வந்து நேஷனல் பட்ஜெட்டை வந்து இவர்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தந்திருக்கிறார்கள். இப்போ நான் இது சம்மந்தமாக நான் யாருக்குமே எந்த கருத்துக்களையுமோ அல்லது வந்து என்ன பட்ஜெட்டில் இருக்குது என்ன இல்லை என்றதை சொல்ல மாட்டேன். அது சொல்ல இயலாது, சட்டப்படி சொல்லவும் இயலாது. ஸோ நான் வெளில வந்திருக்கிறேன், இதை படிக்க போகிறேன்ன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த லைவை போட்டு காட்டுறேன். மற்றது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் பார்லிமெண்ட்டில். இப்போ தான் வந்து மைக்குகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாருமே இல்லை பாராளுமன்றத்தில். நோபடிஸியை இப்படி தான் பாராளுமன்றம் இருக்கும். ஸோ நான் the reason I came very early is to study the budget carefully and to see பட்ஜெட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை, எவ்வளோ காசு யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், மேலே இதில் எடுத்து இப்போ இவ்வளோ பெரிய புத்தகம், ஒரு சின்ன புத்தகம் இல்லையா, இவ்வளோ பெரிய புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை இப்படி எத்தனை புத்தகம் இருக்குன்னு பாருங்க. இதில் சரிதான், இது ஒரு புத்தகம் உண்டு, இது உண்டு. ஸோ இதை வடிவாக ஸ்டடி பண்ணோன்னு ஸ்டடி பண்ணி மக்களுக்கு என்ன பிரயோசனம். தமிழ் மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாக்கு போட்ட என்னுடைய தெய்வங்கள், 30 நாள் போய் யூரோப்பில் நின்றுட்டு வாரத்துக்கு உதவி செய்த என்னுடைய தெய்வங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் என்ன நல்லம், என்னது நல்லது இல்லை, இதால் என்ன நாங்கள் செய்ய போகிறோம், இதால் என்ன கிடைக்கும், என்னத்தை எதிர்பார்க்கலாம், என்னுடைய எதிர்பார்க்கக்கூடாண்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஆசைப்பட்றேன். அதால் இன்றைக்கு வந்து சரியான ஏழியா நான் தான் முதலாவதாக வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர். வேறு யாருமே இல்லை இதில். நான் தான் முதலாவதாக வந்திருக்கிறேன். வந்து இதை ஸ்டடி பண்ணி நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கிளியரான வீடியோக்கள் நான் வெள்ளனவே உங்களுக்கு கொஞ்சம் போடுறேன். ஸோ அதை தயவு செய்து பாருங்கோ, அதை ஷேர் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கோ, பாருங்கோ, சந்தோஷம். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி இந்த ஃபுல் டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு போடுறேன். இதில் இன்றைக்கு இது கனநாளை பிறகு 1 மாதத்துக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லோரும் சொல்லிச்சுன்னா நான் ஓடிடுவேன், அசைலம் அடித்து ஓடிடுவேன், சுடுறதுக்கு பயத்தில் ஓடிடுவேன்ட்டு இல்லை, பாராளுமன்றத்தில் தான் நிற்கிறோம். நன்றி, வணக்கம். இதில் என்ன லாபம், என்ன கூடாது, என்ன நல்லது என்பதை 1 மணிக்கு ஜனாதிபதி தன்னுடைய பட்ஜெட் உரையை முடித்த பிறகு 4:30க்கு முடியும். இன்றைக்கு 7 மணிக்கு பிறகு நான் ஒரு லைவில் இது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஒரு ஆரம்பத்தை போடுறேன். அதுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. என்னென்னா, இதுதான் 3வது வாசிப்பு, பட்ஜெட்டினுடைய 3வது வாசிப்பு. இன்றைக்கு வந்து 7ஆம் தேதியில் இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் என்றால்
14ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் மற்ற நாளில் 2ஆம் நிலை வாசிப்பு செகண்ட் ரீடிங். அதுக்கு பிறகு 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வாசிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த மிச்ச நாள் முழுக்க தொடர்ந்து பட்ஜெட்டாக இருக்கும், பட்ஜெட் வாசிப்புகளாக இருக்கும். அப்போ தொடர்ந்து நான் இங்கே பாராளுமன்றத்தில் நிற்க வேண்டியிருக்கும். வழக்குகள் இருக்கிறதுக்கு எனக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறபடியே அந்த வழக்குகளுக்கு எனக்கு போக முடியாமல் இருக்கும். பெரும்பாலானதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட், இந்த பார்லிமெண்ட்ன்றது எனக்கு முக்கியமோ இல்லையா, என்னுடைய மக்களுக்கு எனக்கு வாக்கு போடாத 6 லட்சம் ஜனத்தில் 27,000 பேர் மட்டும் தான் எனக்கு வாக்கு போட்டிருக்கார்கள். வாக்கு போடாதவர்களுக்கும் இது சரியான முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் வாக்கு போட்டது யார் வாக்கு போடலைண்டில்லை. 27,000 பேர் வாக்கு போட்டாலும் 6 லட்சம் பேருக்கும் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 6 லட்சம் பேருக்கும் சேர்த்து தான் நான் வேலை செய்வேன். என்ன திட்டுறாக்கள் பேசுகிறாக்கள் சகல பேருக்கும் சேர்த்து தான் நான் அதை விளங்கப்படுத்துவேன். ஆகவே எல்லாருக்கும் சேர்த்து தான் என்னுடைய அரசியல் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய பட்ஜெட்டினுடைய விவாதங்கள் நடந்து 5ஆம் தேதி நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வாக்கெடுப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு வாக்கெடுப்பு நடக்கும். இப்போ நாளைக்கு 1ஆம் நிலை வாசிப்பு முடிய எனக்கு அது தெரியலை, வடிவாக தெரியான்னு சொல்லணும். 2ஆம் நிலை சொல்கிறது குழுக்கள் நிலையான விவாதம் உண்டு. அதில் நான் பேசுகிற நாட்கள் 5 நாட்கள் கேட்கிறேன். பேசுகிறதுக்கு 5 நாட்கள் கேட்டிருக்கிறேன். அதாவது இன்றைக்கு யாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்க போகிறதில்லை. ஸோ கதைக்கிற வெளியால் வராது. நாளைக்கு எத்தனை மணி? நாளைக்கு 9 மணியிலேருந்து அங்கே தொடர்ந்து பின்னர் 6 வரைக்கும் 6 மணி நடக்கும். ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு நாள் 14 நிமிடங்கள் கதைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த 14 நிமிடங்களில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் தொடர்பாக கதைக்க போகிறோம். முழு டீட்டெயிலும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த கதைக்கிற நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கும். மிகப்பெரிய ஊழல் இதுக்கு பிறகும் யாழ்ப்பாணத்தில் இந்த நடவடிக்கையும் என்பிபி அரசாங்கம் எடுக்கலைண்டா என்பிபி அரசாங்கம் துளைஞ்சுது. அவை மிகப்பெரிய ஊழல் தொடர்பாக வெளிப்படுத்த போகிறேன். நாளைக்கு இல்லை, இந்த வார 15ஆம் தேதிக்குள்ள ஒரு நாள் நான் கதைப்பேன். அதுக்கெல்லாம் சுட்டு கொண்டா தான் நீங்கள் என்ன. அதுக்கு பிறகு 15ஆம் தேதியிலேருந்து அங்கால நான் கதைக்கிற நாட்கள் பெரும்பாலும் 15ஆம் தேதி கதைக்கிறேன். தமிழில் மார்க் பண்ணி நான் 15ஆம் தேதி கதைக்கிறதுக்கு கேட்டிருக்கேன். அது பிறகு 21ஆம் தேதி கதைக்கிறதுக்கு கேட்டிருக்கேன். 29ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி 15, 21, அடுத்தது 29, அடுத்தது 2ஆம் தேதி. இந்த நாட்களில் நான் பெரும்பாலும் பாராளுமன்றத்தில் 7-8-10 நிமிஷம் தான் கதைக்கக்கூடியதாக இருக்கும். பட் இந்த பாராளுமன்றத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னுடைய யூடியூப்பில் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவேன். நீங்கள் அதை பார்க்காத உங்களோட விருப்பம் பார்க்கணுமென்று ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன்.